இதில் நான் கடகராசியில் மெயினாக ஒரே ஒரு நட்சத்திரத்துக்கு மட்டும் தயவு செய்து சொல்கிறேன். 38 நாட்கள் அப்படி கடந்து அப்படி வில் பவர் ஆகி இந்த 100 நாளில் நிறைய மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. அந்த 50 நாளில் பூச நட்சத்திரத்தில் கடகராசியில் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ அவங்க அனைவருமே இதான் உங்களுக்கு பரிகாரம், இதான் உங்களுக்கு வழிபாடு. உலகெங்கும் இருக்கும் எனது அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா, சனி பகவான் வக்ர நிலையில் தற்போது இருக்கும்பொழுது என்ன மாற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். சனி வக்ர பயிற்சி கிட்டத்தட்ட ஜூலை 13ஆம் தேதி ஆயிட்டாரு. ஏன் நம்ம இப்போ கொடுக்குறோம்? அவருடைய ஆட்டமே இனிமேல் தான் ஆரம்பம். அவர் என்ன பண்ண போகிறாரு, இவ்வளோ நாளாக போராடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு என்ன ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு, நான் தான் அப்படின்னு கெத்தாக இருந்தவனுக்கு என்ன ஒரு பதற்றத்தை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத இனி வரும் காலங்களில் தான் நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். 138 நாட்களில் 100 நாட்கள் வச்சு செய்ய போகிறாரு. நல்லா தப்பு பண்ணுற அத்தனை பேரும் மாட்ட போகிறீங்க, தப்பு பண்ணாமல் கஷ்டப்படுற அத்தனை பேரும் தப்பிக்க போகிறீங்க. உங்களுடைய ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உறுதியாக மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ரொம்ப சனி பகவான் வக்ர நிலையிலிருந்து உங்களுக்கு என்ன கொடுப்பாரு அப்படிங்கிறத நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே ஒரு வருத்தத்துடன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படியாவது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திடலாமா, எப்படியாவது மன நிம்மதியை ஏற்படுத்திக்கலாமா அப்படிங்கிற சிந்தனையுடன் செயல்பாடுடன் நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கும் அன்பார்ந்த அனைவருக்கும் நிம்மதியை கொடுக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்து வக்ர நிலையில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர்ந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறார் இந்த வக்ர நிலையில. இந்த 100 நாட்கள் நம்ம சொல்றோம். இந்த 100 நாட்களில் பார்த்தீங்கன்னா, அதாவது சனி வக்ர பயிற்சி காலம் 138 நாள் தான், அது எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் நம்ம ஏன் இந்த 100 நாளை டார்கெட் பண்ணி போகிறோம்னா, இந்த 100 நாளில் நிறைய மாற்றம் உண்டு. 38 நாட்கள் அப்படிங்கிறது சனி அப்படியே ஸ்லோவாக வக்ரமாறாரு. இனிமேல் தான் இருக்குது அதோடைய வேலை அப்படிங்கிற மாதிரி தான் சனி வக்ர பயிற்சியோட காலம் இப்போ தான் ஸ்டார்ட் அதிகமாகுது. அது என்ன சொல்லணும்னா, ஒரு சார்ஜ் போட்டோன்னே உடனே ஒரு 50 பாயிண்ட் ஏறிடுமா? இல்லை, படிப்படி ஏறி 50-60க்கு மேலே தான் அந்த பவர் எனர்ஜி ஏற்படும் பார்த்தீங்களா? அதே போல் தான் சனி பகவான் வக்ர நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 38 நாட்கள் அப்படி கடந்து அப்படி வில் பவர் ஆகி இந்த 100 நாளில் நிறைய மாற்றத்தை கொடுக்க போகிறார். இதில் நான் கடகராசியில் மெயினாக ஒரே ஒரு நட்சத்திரத்துக்கு மட்டும் தயவு செய்து சொல்கிறேன், புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஓகேவா? நீங்கள் கொஞ்சம் பொறுப்பாகவும் நடந்துக்கோங்க. இந்த 100 நாளில் நான் சொல்கிற இந்த குறிப்பிட்ட காலம், ஓகேவா, குறிப்பிட்ட காலம் நீங்கள் பொதுவாக கொஞ்சம் கவனமாக நடந்துட்டீங்கன்னா, அப்போ இந்த 100 நாளில் 50 நாள் வச்சுக்கோங்களேன். ஓகேவா? நம்ம சொல்கிற நட்சத்திரக்காரங்க குறைஞ்சது 50 நாள், 100 நாளில் 50 நாள் பிரிச்சுக்கோங்க. அந்த 50 நாளில் பூச நட்சத்திரத்தில் கடகராசியில் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ அவங்க அனைவருமே யார் என்ன சொன்னாலும் உடனே கேட்டு முடிவு எடுக்காதீங்க. யார் என்ன சொன்னாலும் உடனே கேட்டு முடிவு எடுக்காதீங்க. கொஞ்சம் நிதானமாக யோசித்து முடிவெடுங்க. வேலை பார்க்குற இடங்களில் சிக்கல்களை உண்டு பண்ணுவாங்க. நீங்கள் அற்புதமாக உண்மையாக நேர்மையாக தான் வேலை பார்ப்பீங்க. ஆனால் உங்களுக்கு எப்படியாச்சும் ஒரு அழுத்தத்தை கொடுத்து உங்களை எப்படியாவது வேலையை விட்டு காலி பண்ணிடணும் அல்லது வேலையில் அழுத்தத்தை கொடுக்கணுங்கிறக்காண்டி கிட்டத்தட்ட இந்த 30 நாளாகவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 38 நாட்களும் நீங்கள் பட்ட பாடு உங்களுக்கு தெரியும். எப்பயுமே நிம்மதி இல்லையா அப்படிங்கிற, அதை நம்ம இப்போ ஒரு பாட்டு பண்ணோம் பார்த்தீங்களா, எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன்னு. அந்த பாட்டை, அந்த வரிகளை கிட்டத்தட்ட ஒரு 38 நாட்களாக அதிகமாக சொல்கிறது கடகராசியில் பூச நட்சத்திரமாக தான் இருப்பீங்க. ஓகேவா? கடகராசிக்காரங்க ஃபுல்லாமே சொன்னாலும் அதிகமாக சொல்கிறது பூச நட்சத்திரம் தான். அப்போ இன்னும் ஒரு 50 நாட்கள்
கொஞ்சம் நிதானமாக, யார் என்ன சொன்னாலும் சரி, எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாலும் சரி, நேரடியாக சிவ ஆலயங்களில் போய் நான் அதாவது சிவ ஆலயங்களை சென்று சனிக்கிழமை சனீஸ்வர பகவானை போய் பார்த்து, ஐயா வக்கர நிலையில் அமர்ந்திருக்கீங்க, நீங்கள் உத்திரட்டாதியில் வக்கர நிலையில் அமர்ந்திருக்கீங்க, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுங்க, போதும் தாங்கிற அளவுக்கு சக்தி இல்லை, எதனால் நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கோங்க சொல்லி கையெடுத்து கும்பிட்டு வாங்க. இதான் உங்களுக்கு பரிகாரம், இதான் உங்களுக்கு வழிபாடு. ஓகேவா? சனிக்கிழமை ஆனால் நான் சிவ ஆலயங்களில் உள்ள சனீஸ்வர பகவானை பார்ப்பேன் அப்படின்னு நம்பிக்கையுடன் உறுதியுடன் இருக்கிற கடகராசியில் உள்ள பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பாதிப்பு தன்மை குறையும் என்பது உண்மை. 80% பாதிப்பு நம்ம சொல்கிறோம்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா அது 20% தான் பாதிப்பாக இருக்கும். 60% உங்களுடைய வழிபாடு உங்களுடைய வேண்டுதல் மூலமாக சரியாயிடும். ஓகேவா? அப்படி நான் சொன்ன விஷயங்கள் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தாக்கம் இருக்குது என்றால் உங்களுடைய கருத்துக்களை கீழே எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. இன்கேஸ் இல்லை என்றாலும் நீங்கள் நான் சொல்ல போகிற இந்த 50 நாட்கள் கவனமாக இருந்துக்கோங்க. இருக்கும், ஆனால் இருந்தாலும் சில பேர்களுக்கு பார்த்திங்கன்னா சுய ஜாதகத்தில் வலிமையாக இருக்கும், கிரகம் தசாபுத்தி கொஞ்சம் வலிமையாக இருக்கும், அப்போ பாதிப்பு கிடையாது, பாதிப்பு தன்மை கம்மி. அந்த நம்ம சொல்லுவோம்ல, சாமி எறும்பு கடித்தா ஒன்றும் செய்யாது, கட்டெரும்பு கடித்தா வலிக்குன்னு சொல்லுவோம். 2 எறும்பு தான், ஆனால் சாமி எறும்பு கட்டெரும்பு இதை இப்படி தான் பிரிக்கணும். சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் சாமி எறும்பு கடிக்குது, ஓகேவா? சுய ஜாதகமும் வலிமையை இழந்திருந்தால் நமக்கு என்ன அது கட்டெரும்பு நம்மளை கடிச்சிட்டு போயிடும். இவ்வளோதான் வித்தியாசம், ஓகேவா? அப்போ நீங்கள் இதை கவனமாக கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக பாதிப்பு கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய கடகராசியில் உள்ள புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள், உறுதியாக நம்மளுடைய நேயர்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து ஒரு 56 நாட்கள் 50 நாட்கள், அதாவது 100 நாளில் அங்கிட்டு ஒரு 50 நாள் இங்கிட்டு ஒரு 50 நாள் சொன்ன பார்த்தீங்களா, அடுத்து வரப்போகிற 50 நாட்கள் நீங்கள் நிதானமாக முடிவெடுக்கணும். அவசரப்படக்கூடாது, பதற்றப்படக்கூடாது. உங்களுடைய குரு தன்மை, நீங்கள் அங்கீகாரத்துக்குரிய நபராக இருக்குன்னு நினைப்பீங்க. அப்படியே ஒரு ட்ரெஸ்ஸு போட்டால் அதில் ஒரு பொட்டு அழுக்கு இருந்தால் கூட உங்கள் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுடைய உள்மனதும் ஒரு தீய எண்ணமோ தீய குணமோ எப்போவுமே வச்சுக்கிட்டு செயல்படவே மாட்டீங்க. ஆனால் யாராவது உங்களை ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, தப்பான வார்த்தைகளையோ அல்லது தேவையில்லாத வார்த்தையோ சொல்லிட்டாங்க, கஷ்டப்படுத்துகிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா உங்கள் மனசு அந்தளவுக்கு ஆறுதல் பெறவே பெறாது. நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களேன்னு உங்களை நீங்களே வருத்திக்கிடுவீங்க. அப்போ இனி வரும் காலங்களில், இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் இன்கேஸ் அப்படி எதுவும் பேசுனாங்கன்னா தயவு செய்து நீங்கள் உங்களை வருத்திக்கிறாதீங்க. உங்களுக்கான சூழ்நிலை என்பது கிரக ரீதியாக ஏற்பட்ட பாதிப்பு தான், உங்கள் மேலே ஒரு தப்பு கூட இருக்காது. அதனால் உங்களை நீங்கள் வருத்த வேண்டாம். உங்களை வருத்தின நபர்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய காலகட்டம் உறுதியாக வரும். அதனால் நீங்கள் பதட்டப்படாமல் நிதானமாக இந்த குறிப்பிட்ட 50 நாட்கள் மிக நிதானமாக செயல்பட்டீங்கன்னா உறுதியாக நிறைய மாற்றங்களை நீங்கள் சந்திக்க முடியும். இப்போ நம்ம நட்சத்திர ரீதியாக சொல்லிட்டோம். இப்போ பொதுவாகவே நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது, என்னென்ன முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம புனர்பூச நட்சத்திரக்காரங்கள் கவனமாக இருக்கணும்னு சொன்னேன்ல, அந்த டேட்டை கூட நான் சொல்லிடுறேன். அதாவது 4/10/2025 முதல் 28/11/2025 வரையும் கவனமாக இருக்கும். ஓகேவா? இந்த காலகட்டங்களில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். ஓகே, நான் சொன்ன அந்த 56 நாட்கள் தான், அதை நீங்கள் கரெக்டாக இருந்துட்டீங்கன்னா பாதிப்பு கிடையாது என்பது உண்மை. அப்போ நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றம் ஏற்பட போடுது, என்னென்ன விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்னா, உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமையில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, அவங்க உங்களை புரிஞ்சிக்கல, உங்கள் மேலே பாசமாக இல்லை, நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு அழுத்தம் ஏற்படும் போது உங்களுக்கு உதவியாக அவங்க இருப்பாங்க. நான் இருக்கேன், உங்கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பார்ட்னர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்கான பாக்கியம் உண்டு. அதே போல் உத்தியோகத்தில் இடமாற்றத்துக்குரிய விஷயங்கள் ஏற்பட போகுது. அப்போ உத்தியோகத்தில் இடமாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க அதற்கான சூழ்நிலை என்ன பண்ணுங்கள், ஒரு சரியான பாதையை நோக்கி பயணிச்சுக்கோங்க. வேண்டாம்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேய வழிபாடு போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? வேலையில் எனக்கு இடமாற்றம் வேண்டாம்னு நினைக்கிறேன், முன்னாலாம் என்ன சொன்னேன்னா கமெண்ட்ஸ் கொடுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லுவேன். ஆனால் இப்போ என்னென்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே வராங்க, நம்ம சில பேருக்கு பதில் கொடுக்க முடியல. அப்போ அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடக்கூடாது, என்ன நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாதுன்னா உங்களுக்கு இப்போ வழிபாடிலே சொல்லிடுறேன். ஓகேவா? அப்போ யாருக்கெல்லாம் வேலையில் இடமாற்றம் வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அவங்க பக்கத்தில் இருக்க ஆஞ்சநேயரை போய் வழிபாடு செய்யுங்க, உறுதியாக நல்ல மாற்றம் வரும்.
அதே போல் பல தடைகள், பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல கவலைகள் அப்படிங்கிற சூழ்நிலையில் ஒரு ஒரு கூண்டுக்குள்ளே அடப்பட்ட நபராக நீங்கள் இருக்கீங்கன்னா, உங்களுடன் இருக்கும் நபர்களால் உங்களுக்கு பாதிப்புன்னு சொல்லி நீங்கள் கவலையோடு இருந்தீங்கன்னா, உறுதியாக சொல்ல முடியும், நீங்கள் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் சனி வக்கர பயிற்சி காலங்களில் அத்தனை தடைகளையும் உடைத்து நீங்கள் யார், உங்கள் திறமை என்னங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டமாக உறுதியாக எடுத்துக்கலாம். அதே போல் நம்மளுடைய கடகராசி என்பர்களில் யாரெல்லாம் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பிரச்சனை, கவலைன்னு சொல்லி இருக்கீங்களோ, உங்களுடைய பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான பிரச்சனையும் முடிவுக்கு வரும். உங்களுக்கு உறுதியாக உங்களுக்கான நியாயமான சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கான பாக்கியம் இந்த 100 நாட்களில் கிடைக்க போகுது. ஏற்கனவே பல தடவை நான் முயற்சி எடுத்துட்டேன், கோர்ட்டுக்கு போய் பார்த்துட்டேன், போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்துட்டேன், பக்கத்தில் ஊர் தலைவர்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன், எனக்கு கிடைக்க மாட்டேங்கிங்க அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நேரடியாக போங்க. நீதி அரசர் நம்மளுடைய சனீஸ்வர பகவானை போய் பாருங்கள். அவரை போய் பார்த்தீங்கன்னா அந்த நீதியரசர் உங்களுடைய சரியான நீதியரசர்கிட்ட இன்டிமேஷன் பண்ணுவார். ஓகே, கண்டிப்பாக உங்கள் சொத்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உழைச்ச உழைப்பும் நீங்கள் உங்களுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியமும் உங்களுக்கு உறுதியாக நல்ல விதமான மாற்றத்தை கொடுக்கறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த 100 நாட்கள். பயன்படுத்திக்கோங்க. சூப்பராக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வாழ்க நலமுடன்.